ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டார் பேபி டிப்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னா, சில டைம் நம்மளுக்கு மோதிரம் கையை விட, அதாவது விரலை விட ரொம்ப லூஸ் ஆயிரும், நம்மளுக்கு போட முடியாது. அந்த டைமில் நம்மளால் அதை போட்டுக்க முடியாது. ஏன்னா இது நம்ம கையை விட்டு கலண்டு வர ஆரம்பிச்சிரும். இப்போ பாருங்கள், இது என்னோடய விரலை விட அது ரொம்பவே லூஸாக இருக்குது. என்னால் அது போட்டுக்க முடியல. ஏன்னா திடீர்னு நம்ம டக்குன்னு எங்கேயாவது வெளியில் போகும்போது கலண்டு கூட விழ சான்சஸ் இருக்குது. அந்த மாதிரி டைமில் இந்த மோதிரத்தை நம்மளால் போட்டுக்க முடியாது. இப்போ இந்த மோதிரத்தை நம்ம எப்படி வேறு எதுவுமே, அதாவது கட் பண்ணாமல் அந்த மாதிரி எதுவுமே பண்ணாமல், அது மோதிரத்தை வேஸ்ட் பண்ணாமல் எந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்லி தர போகிறேன். இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த மோதிரத்துக்கு என்னோடது நூல் தான் நான் எடுத்துருக்கிறேன். இந்த நூலை வச்சு நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ உங்களோட மோதிரம் எந்த அளவுக்கு லூஸாக இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் நூலை லென்த்தியாக எடுத்துக்கோங்க. இப்போ நூலை எடுத்துக்கலாம். நம்ம இப்போது இந்த ஒரு நூலை இப்படி எடுத்துகிட்டு கொஞ்சம் ஹைட்டாகவே நம்ம எடுத்துக்கணும். ஹைட்டாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சிங்கில் எடுத்தோம்ல, இந்த நூலை நம்ம ஒன்றோட ஒன்று சேர்த்து டபுள் ஆக்க போகிறோம். கொஞ்சம் சிக்காகிக்காமல் பார்த்து எடுங்க. ஏன்னா லென்த்தி அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் சிக்காகும். அதை நீங்கள் பார்த்து கவனமாக கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்தாச்சு. இப்போ நம்மளுக்கு 2 நூல்லேருந்து 4 நூலாக கிடச்சிருக்குது. 4 நூலாக சேர்த்துருக்குறோம். இப்போ திரும்பவும் இது அப்படியே பாதியாக மடக்கிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு கொஞ்சம் திக்கான நூல் கிடச்சிருக்குது. இந்த திக்கான நூலை வச்சு நான் இப்போது என்ன பண்ண போகிறேன் பாருங்கள். இப்போ மோதிரத்தை எடுத்துகிட்டு, இந்த மோதிரத்தை, அதாவது நம்ம ஜாயிண்டிங் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த ஜாயிண்டிங் நடுவில் நூல் கட் ஆகாமல் இருக்கணும். அந்த இடத்த ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு நம்ம மோதிரத்தோட இந்த ஹோலுக்குள்ளே உள்ளே விடுங்க. விட்டுட்டு இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ விட்டுட்டு இந்த நடுவில் நம்ம இந்த நூலை எடுத்து இப்படியே விட போகிறோம். பாருங்கள், இந்த நடுவில் இந்த நூலை அப்படியே விட்டு இப்படி எடுக்க போகிறோம். இப்படி எடுக்கிறதுனால நம்மளுக்கு ஒரு நாட் மாதிரி விழுந்துருச்சு. மோதிரத்தில் நாட் மாதிரி விழுந்துருச்சு. இந்த நாட்டை நம்ம டைட் ஆக்கிக்கணும். டைட் ஆக்கிட்டு திரும்ப இதையே அப்படியே திரும்ப ஒவ்வொரு நாட்டாக போட போகிறோம். நம்ம எப்படி போடுறோன்னு பாருங்கள். இந்த ஒரு நூல் ஒரு நூல் ஆகிடுச்சு, மொத்தமாக சேர்ந்து ஒரு நூல் ஆகிடுச்சு. இந்த ஒரு நூலை எடுத்து இந்த இன்னொரு நூல், இந்த நூல் இருக்குதுல்ல, இந்த நூலை நம்ம கையில் வச்சுக்கிட்டு, இப்போ இந்த நடுவில் அதாவது இந்த நூலுக்கு இடையில நூல் வரணும். அப்போ தான் நம்மளுக்கு ஒரு நாட் மாதிரி விழும். அதனால தான் அப்படி பண்ணுறோம். நூலை இந்த பக்கமாக போட்டுக்கோங்க. இப்போ இந்த நூலை எடுத்து இந்த மோதிரத்தோட ஹோலுக்குள்ளே விட்டு நம்ம எடுக்க போகிறோம். அப்படி விட்டு எடுக்கும்போது நம்மளுக்கு ஒரு நாட் மாதிரியே விழுந்து, அந்த நாட்டு வராது, லூஸாகவும் ஆகாது. பாருங்கள், நாட்டு ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ நம்ம இதை அப்படியே எடுக்க போகிறோம். நம்ம அப்படியே விட்டு எடுத்துகிட்டே இருக்க வேண்டியதுதான். இந்த மோதிரம் எனக்கு ரொம்பவே லூஸாக இருக்கும். அதனால் எனக்கு நூல் கொஞ்சம் அதிகமாகவே தேவைப்படும். உங்களுக்கு எந்த அளவுக்கு டைட் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் நூலை லென்த்தியாக எடுத்துக்கோங்க. லென்த்தியாக எடுத்துகிட்டு நாட் போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு மோதிரம் டைட் ஆகிடும். இப்போ நம்ம விட்டு எடுத்துகிட்டே இருக்க வேண்டியது தான். கொஞ்சம் இந்த மாதிரி டைட்டாக்கி விட்டுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு கைக்கு கரெக்டான ஒரு சைஸ் கிடைக்கும். கொஞ்சம் மொத்தமாக நூலை சேர்த்தே எடுத்து அப்படியே விடுங்க. ஏன்னா ஒன்று விட்டு அங்கேயும் நின்னால்
அந்த மோதிரத்தில் அந்த நூல் வந்து ஜாயிண்டாக இருக்கிறது பார்க்க நல்லா இருக்காது. இப்போ பாருங்கள், இப்போ எவ்வளோவே பெர்ஃபெக்டான அளவு கிடச்சிருக்குதுன்னு பாருங்கள். இப்போ கரெக்டாக இருக்கும். இந்த நூல் வந்து காலியாகிற வரை நீங்கள் இப்படியே விட்டு விட்டு எடுத்துகிட்டே இருங்க. நீங்கள் அதுக்கு முன்னாடி கையில் வேணால் போட்டு பார்த்துக்கோங்க. போட்டு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அளவு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இனிமேல் லூஸாக இருக்குது அப்படின்னா இந்த நூலை ஃபுல்லாகவே நீங்கள் ஜாயின் கொடுத்துருங்க. இல்லைன்னா நூலை வந்து நீங்கள் நாட் போட்டு அப்புறம் கட் பண்ணி எடுத்துடலாம். எனக்கு லூஸாகவே இருக்குது, நான் அதனால் ஃபுல்லாகவே நூலை வந்து நாட் போட்டுடுறேன். கொஞ்சம் டைட்டாக இழுத்து இழுத்து விட்டு போடுங்க, அப்போ தான் லூஸ் ஆகி அங்கேயும் நூல் நிற்காது. சிலர் வந்து மோதிரம் வந்து லூஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போடாமலே அப்படியே விட்டுடுவாங்க. அப்படி வைக்கும்போது நம்மளுக்கு வந்து அது பெட்டியில் சும்மா வேஸ்ட்டாகவே இருக்கும். இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு கையில் போட்ட மாதிரியும் இருக்குது, நம்மளோட மோதிரம் வந்து சும்மா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து ஃபீலும் ஆகாது. இதை பாருங்கள், லைட்டாக மோதிரத்துலேருந்து ஒரு நூல் இழுத்துருச்சு. அதை கொஞ்சம் நீங்கள் இதை ஸ்ட்ரெயின் பண்ணி இப்படி இழுத்து விட்டிங்கன்னா எல்லாமே திரும்பவும் ஒன்றா சேர்ந்துக்கும். கொஞ்சம் அப்படி நெருக்கி நெருக்கி விட்டுக்கோங்க. நெருக்கி நெருக்கி விடும்போது தான் நம்மளுக்கு கொஞ்சம் டைட்டான அளவு கிடைக்கும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹைட்டு நம்ம நூல் அளவு இருக்கும்போது நம்ம இதை வந்து முடிச்சுக்கலாம். நாட் போட்டு நம்ம முடிச்சுக்கலாம். இந்த 2 நூலையும் தனியாக எடுத்துகிட்டு உள்ளேருந்து அப்படியே விட்டு, அதாவது இந்த நூல் வந்து திரும்ப கலந்து வராத அளவுக்கு நம்ம நாட் போட்டுக்கணும். ஸ்ட்ராங்காக நாட் போட்டுக்கலாம். நம்மளுக்கு உழைக்கும், நூல் கலண்டும் வராது அந்தளவுக்கு சீக்கிரமாக. ஒயிட் கலர் நூலெல்லாம் எடுத்தால் அழுக்கு, நம்ம கையில் அழுக்கு இருக்கும்ல, அந்த அழுக்கெல்லாம் பட்டு பட்டு நூல் கலர் சேஞ்ச் ஆயிரும். அதனால தான் நான் பிங்க் கலர் நூல் எடுத்திருக்கேன். இந்த பிங்க் கலர் நூல் எடுக்கும்போது உங்களுக்கு அந்தளவுக்கு அழுக்கெல்லாம் தெரிய வாய்ப்பில்லை. இப்போ வந்து நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் போட்டு காட்டுறேன். ஓரளவு எனக்கு கரெக்டாக இருக்குது, வெளியில் கூட அந்தளவுக்கு வரலை. பாருங்கள், நம்மளுக்கு உள்ளே மட்டும்தான் அது தெரியுமே தவிர வெளியிலலாம் தெரிய சான்ஸ் இல்லை. அதனால் இது வந்து நம்மளுக்கு இந்த மெத்தட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.